தென்றலே மெல்ல பேசு சீரியலில் இனிய எபிசோடில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த லீலாவதி கிட்ட இளமதியோட அப்பா அம்மா காசை வாங்கிக்கிட்டு வீட்டை எழுதி வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. அதுவும் நாளைக்கே அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ பணத்துக்கு லீலாவதி எங்கே போகிறாங்க அப்படின்னா நேராக கலா கிட்ட தான் வராங்க. கலா இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே, நானே உனக்கு காசு கொடுக்குறேன், நீ அந்த காசை திருப்பி கொடுக்க தேவையில்லை, ஆனால் வீட்டை எழுதி வாங்கிக்கிட்டு அவங்கள வீட்டை விட்டே வெளியில் துரத்தி அடிக்கணும், என் பையனையே அடிக்க கை வாங்குனாங்க, ஸோ அவங்களால தான் என் பையனுக்கு அவமானம், அவங்க தங்கறதுக்கு குடிசை கூட இல்லாமல் இந்த ஊரில் அலையணும் அப்படிங்கிற மாதிரி இந்த கலா பேசிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ லீலாவதிக்கு பணமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கிடைக்குது, பணமும் ஃப்ரீயாக கிடைக்குது, சொத்தும் ஃப்ரீயாக கிடைக்குது. ஸோ பயங்கர குஷியில் இருக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம பரம பிளான் போட்டாப்புல எப்படியாச்சும் இளமதியை சுமங்கலி பூஜைக்கு அழைச்சிக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக ஐயர்கிட்ட ஃபோன் பண்ணி என்ன எல்லாம் ரெடியாக இருக்கா அப்படின்னு கேட்க, ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாப்புல. அதுக்கப்புறம் என்ன, பரம வேணும்னே இளமதி ரூமுக்கு முன்னாடி வந்து ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா தங்கச்சி அம்மான்னு பேசி இளமதி கிட்ட சொல்லிடணுமா அப்படின்னு சொல்லி வராத ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காப்புல. அதுக்கப்புறம் என்ன, இளமதியை கூப்பிட்டு இந்த மாதிரி தங்கச்சி அம்மா உன்னை கோயிலுக்கு அர்ஜென்ட்டாக அம்மன் கோயிலுக்கு வர சொன்னிச்சு அப்படின்னு சொல்கிறாப்புல. அதுக்கு முன்னாடியே போய் இளமதியோட பைக்கெல்லாம் பஞ்சராக்கி விட்டுறாப்புல. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைக் இருந்ததுன்னா அது மாட்டுக்கு ஏறி போயிடும் இல்லையா, அப்போ நம்ம எப்படி போகிறது, ஏன்னா ஜோடியாக தானே என் சுமங்கலி பூஜையில் கலந்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன, இளமதி கிளம்பி போய் பைக் எடுத்தால் பைக்கு பஞ்சர் ஆகிருக்கு. வேறு வழியே இல்லை, பரமங்கிட்ட தான் வந்து இது இளமதி கேட்குறாங்க. நம்ம பரமனும் அதுக்காகத்தானே காத்துக்கிட்டு இருந்தாப்புல, ஏதோ சலிப்பா சரி வரேன் அப்படின்னு சொல்லி இளமதியை அம்மன் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே விட்டா, அங்கே நம்ம தங்கச்சி அம்மாவே இல்லை, நர்மதா அங்கே இல்லை. இளமதி தேடிக்கிட்டு இருக்கும்போதே அங்கே ஐயர் வந்து 2 பேர்த்தையும் சுமங்கலி பூஜையில் கலந்துக்க கூப்பிடுறாப்புல. அதெல்லாம் முடியாது அப்படின்னு பரம பிகு பண்ணுறாப்புல. ஆனால் இளமதி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பரமங்கிட்ட கலந்துக்கலாம் அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் உனக்காக நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சுமங்கலி பூஜையிலையும் கலந்துக்கிட்டு நல்லபடியாக வந்து பார்த்திங்கன்னா பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே கலாவோட ஆள் யாரோ இருந்திருப்பாங்களாட்டுக்கு, ஒரு லேடி. உடனே ஃபோன் பண்ணி கலா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, இந்த மாதிரி பரமனும் இளமதியும் சுமங்கலி பூஜையில் கலந்துக்கிட்டாங்க, ஸோ நீங்கள் ஏதோ அவங்களுக்குள்ள பிரச்சனை நீங்கள், ஆனால் இவங்க ரொம்ப சந்தோஷமாக சுமங்கலி பூஜையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு போட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ கடைசியாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீலாவதி ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு இளமதியோட அப்பா அம்மாவை கூப்பிட்டு கையெழுத்தை வாங்கிக்கிட்டு பணத்தை கொடுத்துட்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தான் தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம்.